கார்டன் அப்டேட்ங்க. நம்ம வீட்டில் வந்து அமர்லஸ் லில்லி, ரெட் லில்லியில் வந்து 2 மொட்டு விட்டுருக்கு. இது வந்து அந்த பொக்கேக்கெலாம் வைக்குவாங்க இல்லைங்களா, அந்த லீஃபு. இதில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் விட்டுருக்கு ஒயிட் கலரில். சின்ன சின்னதாக குட்டி குட்டிஸாக அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இது வந்து கடுகு பூங்க. இது வந்து இன்னொரு லில்லி வெரைட்டிங்க. இதில் ஒரு லைட்டாக மெஜந்தா கலர் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது ஒரு கிராஸ் வெரைட்டியில் ஒரு பிளான்ட்டுங்க. இதில் குட்டி குட்டிஸாக ஃப்ளவர் இருந்துச்சு. இது வந்து ரணகளி பூங்க. இந்த ரணகளி பிளான்ட்டோடைய லீஃப் வந்து நம்ம கிட்னி ஸ்டோனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மெடிசினல் பிளான்ட்டு. இது அடினம்ங்க. அடினத்தில் நிறைய ஃப்ளவர்ஸ் காஞ்சி இருக்குது, நிறைய ஃப்ளவர்ஸும் விட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம அதுக்கே எடுத்து நம்ம அதுக்கே போட்டுடலாங்க, உரமாக சேர்த்துடலாம். இது வந்து சம்பிங் பூவில் காய் விட்டுருக்குங்க. இந்த பிளான்ட் வந்து திருநீற்று பச்சை இலைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பேசில் லீவ்ஸுன்னு சொல்லுவாங்க. நம்ம சப்ஜா சீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பிளான்ட் இது. இது இந்த பர்கர், பீஸா மேலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் அதில் சேர்க்கும் போது அதில் இதுவும் சேர்க்குவாங்க. இதுவங்க இந்த இந்த விதையிலேருந்து தான் அந்த சப்ஜா சீட்ஸ் வரும். நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்தாச்சு. இது வந்து பவள மல்லிங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிவனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பூ ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பூவும் இது. அப்புறம் மாதுளை மரத்துலலாம் கொஞ்சம் நிறைய பூ விட்டுருக்கு, நிறைய காயெல்லாம் விட்டுருக்குங்க. 2 கூண்டோ கட்டியிருக்கு குருவி. நம்மளுடைய ரெட் லில்லி வந்து அழகாக ப்ளூம் ஆகிருக்குங்க. நல்லா பூத்துருக்கு. அப்படியே கண்ணை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரெட் கலர் நல்லா வைப்ரண்ட் ரெட்டு கலராக இருந்துச்சு. இது நம்ம ஓமவல்லிங்க, இல்லை கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. இதுவும் எடுத்து நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன். இதுவும் நம்ம போடுறதுக்கு, நம்ம பீஸா மேலெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆரிகேனோன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க இது. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆரிகேனோன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம கற்பூரவல்லி. இதெல்லாம் எடுத்து வெயிலில் காய வச்சு நம்ம வச்சுக்கலாங்க. இதுவும் அந்த சப்ஜா சீட்ஸ் எடுத்தேன் இல்லைங்களா, அது உங்களுக்கு சோக் பண்ணி காமிச்சிருக்கு.